ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ஃபிஷ் கட்டிங்கான வீடியோ தான். நம்ம காசிமேட்லேருந்து காசிமேட் மின்னல் ராஜா அண்ணன் தான் ஃபிஷ் கட் பண்ணுறாரு. ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக எதுக்கு போடுறேன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் காசிமேட் விசிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். அண்ட் இந்த மீனோட ரேட் எவ்வளோ இருக்கும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரேட்டு தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே கமெண்ட்டில் ரேட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பேஜ் எதாவது புதுசாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நல்லா நிறைய பாரு, வீடியோவிலையும் பாரு, எல்லாத்தையும் தூக்கி வெட்டுற கில்லடி நம்ம தான். நைஸ் ரொம்ப வேணுமா இல்லை நைஸா வேணும்? அப்படியா? இதை விட நைஸா ஓகேவா? எத்தனை கிலோண்ணா இருக்கும் மீன்? அது மேலே தாண்ட மாட்டான் பையன், அவ்வளோதான். ஆமாம், ரொம்ப நைஸ் இருந்தா கருவாடு மாதிரி இருக்குங்களா? கொஞ்சம் சதையாக வச்சு சாப்பிட்ணும்ல. மீன் சாப்பிட்ற ஃபீல் வராது. பெரிய வச்சிருந்தா நான் பொடி பீஸாகவே போடலாங்க. இல்லைங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம். மூணு 450 450. நல்லா நல்லா சூப்பராக இருக்கு. சேலத்தில் எடுத்தீங்க? ஆமாம் ஆமாம், நல்லா ஏலத்தில் போய் நம்மளுக்கு இந்த ரேட்டு கிடைக்கும். பல்லன்னு இருக்க மீன். துண்டு வரும், 55-60 துண்டு வரும். இல்லை பெருசாக தான் போடுவோம், சொல்ல நைஸாக போடல. அப்படியா? கருவாடு மாதிரி இருக்கு. என்ன சொன்னாலும் கஸ்டமர் நான் கொஞ்சம் பார்த்து போடுறேன். இன்னும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இல்லை. சாப்பாடு எந்த நெரிசா போட்டால் 60-70 பீஸ் போடலாம். 60 பீஸ் வரைக்கும் போடலாம். 70 போடலாம். ரொம்ப நைஸாக போகும். இது 100 கிராம் போட்டிருக்கீங்க. 100 கிராம் 90 கிராம் வரும். அதான் 100 கிராம் போட்டிருக்கீங்க. இப்படி தான் போட்டு மசாலா தடவி ஊற வச்சு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணணும். தவா கல்லில் போடணும். இந்த எண்ணெயிலலாம் போட்டால் முருகலாக நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஆஃப் கண்டிஷனில் எடுத்து சாப்பிடணும். சூடோடு சாப்பிடணும். லைட் சூடாக இருக்கும், மஜாவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காசிமேட்லேருந்து மின்னல் ராஜா. சூப்பர்ண்ணா, அவ்வளோதாங்க.